2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் என் கணவரும் தான் போயிருந்தோம். கூட இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தே தான் போயிருந்தோம். நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில உள்ள ஒரு வீடு. இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு. இது பக்கத்திலேயே அவங்களுக்கு வீடு. சுத்திலும் நிலமே. நல்ல அருமையா இருந்துச்சு. கண்ணுக்கு போட்டிருந்துச்சு மாடு. அதுலேருந்து அந்த அக்கா வந்து சீம்பால் குடுத்து அனுப்புனாங்க. ஒரு 1 லிட்டர் அளவு இருக்கும். குடுத்து அனுப்புனாங்க. இந்த சீம்பால எடுத்துட்டு வந்து நான் வந்து வீட்ல பால்கோவா செய்யல. பால்கோவா செஞ்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா, அந்த இட்லி பாத்திரத்தில வச்சு வேக வைப்போம்ல, அந்த மாரி செஞ்சேன். நல்லா வந்துருந்துச்சு. வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். சில்வர் பாத்திரமா எது வேணா இருக்கலாம். நல்லா ரவுண்டா இருக்கிற மாரி எடுத்தா, நல்லா அப்படியே ஷேப்பா கிடைக்குன்றனால, இன்னொன்னு இட்லி பாத்திரத்தில ரவுண்டா இருந்தா தான் வைக்க முடியும். வேற பாத்திரம் வைக்க முடியாதுல்ல. அதனால ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில ஒரு 1/2 லிட்டர் அளவு பால ஊத்திட்டு, மிக்ஸியில வந்து சீனிய வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா தூளாக்கி எடுத்துட்டு, ஏன்னா கொஞ்சம் டக்குன்னு கரைஞ்சிரும். நமக்கு டேஸ்ட் தெரியும் அப்படின்றதுக்காக. அல்லன்னா அது கரையறதுக்கு லேட்டாவும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். டேஸ்ட்டும் நமக்கு தெரியாது. கரைஞ்சிச்சா, கரையலையா, கம்மியா இருக்கா, ஜாஸ்தியா இருக்கான்னு தெரியாது. அதனால நல்லா பவுடர் பண்ணி கலக்கி எடுத்தாச்சு. அடுத்தது என்ன ஆவியில வேக வைக்கிற மாதிரி தான். உள்ள இட்லி பாத்திரத்து உள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, ஒரு ஸ்டாண்டு போட்டு, அது மேல அந்த பாத்திரத்த வச்சு, இட்லி பாத்திரத்த வச்சு மூடிற வேண்டியதான். சூப்பரா வெந்து வந்துருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. சரி வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தொறந்து பார்த்தேன். 20 நிமிஷத்துலயே நல்லா அருமையா வெந்திருந்துச்சு. எனக்கு வந்து சில டைம் இது மாரி வராது. ஆனா இந்த டைம் சூப்பரா வந்திருந்துச்சு. அதுக்கப்புறமா எடுத்து என்ன பீஸ் போட்டு வரிசையா சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். நல்லா அது எப்படி நல்லா கேக் மாரி சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அருமையா இருந்துச்சு. இது உள்ள சுக்கு பொடிலாம் போட்டா நல்லாருக்கும். ஆனா எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அந்த சுக்கு பொடி ஃப்ளேவர் பிடிக்காதா, அதனால வந்துட்டு நாங்க சுக்கு போட்டு செய்யல. ஆனா அதுக்கு அடுத்தது இன்னொரு 1/2 லிட்டர் பால் இருந்துச்சா, அத வந்து செய்யலாம் அப்படின்னு நெனச்சேன். எப்படின்னா, நாட்டு சர்க்கரை போட்டு செய்வாங்க. எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா இருமல் வந்துரும். அதனால வந்துட்டு பனவெல்லம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளான்ல பாதி பால நான் வச்சுட்டேன். அடுத்தது பனவெல்லம் போட்டு செஞ்சு பார்க்கலாம். அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நான் அடுத்த வீடியோவா போடுறேன். ஓகேவா? நீங்களும் இதே மாரி சீம்பால் கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சத்து தான். சளி பிடிக்கும்னு சொல்லி நெறைய பேர் இத சாப்பிட மாட்டாங்க. நான்லாம் அப்படி இல்ல. எவ்வளோ சளியா இருந்தாலும் சரி, 4 பீஸ் உள்ள போனா தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எப்பவும் கிடைக்காது. நம்மலாம் இயற்கையோட ஏய்ந்து வாழ்றதே இல்ல. சாவாததெல்லாம் சாப்பிடுறோம். வயிறே கெட்டு போகும், கேன்சர் வரும்னு சொல்றதெல்லாம் சாப்பிடுறோம். இதையும் சாப்பிட்டா என்ன ஒண்ணும் தப்பில்ல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.